ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஜெபத்திற்கு ஏன் பதில் வரலை என்று சொல்லி உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கிறதை என் ஆவியானவர் எனக்கு ஆவியில் காண்பிக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபம் பண்ணுறதுல நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, நல்ல உபவாசம் பண்ணுறீங்க, ஆனாலும் பதில் வராதபடி இருக்கிறது. உங்களுடைய பாஸ்டர்கிட்ட கூட நீங்கள் ஜெப விண்ணப்பத்தெல்லாம் எழுதி கொடுக்குறீங்க, அவர்கள் பாஸ்டர்மாரும் ஜெபம் பண்ணுறாங்க, பதில் வராமல் இருக்குது. எத்தனை ஜெபிக்கிற அக்காமார்கிட்ட, அன்னைமார்கிட்ட, எத்தனை ஊழியர்கிட்ட உங்கள் விண்ணப்பத்தை எழுதி கொடுத்து ஜெபத்துக்கு பதில் வந்துடுமா, ஆண்டவரின் ஜெபத்தை கேட்க மாட்டாரா, எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஒரு பதில் கிடைச்சிடாதா என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் காத்து கொண்டு ஏன் எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது, நேற்று சபைக்கு வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்களே, நேற்று தான் இவங்க சபைக்கு வந்தாங்க, ஆனால் இவங்க உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, இவங்க மேன்மையாக இருக்கிறாங்க, எனக்கு மட்டும்தான் எதுவுமே என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்க. இதே போல தான் வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக இயேசுவிடத்தில் இயேசுவுக்கு பின்னாலே வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், அவளுக்கு இறங்கும் என்று இயேசுவுக்கு பின்னாலே வந்து இயேசுவை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். இயேசு எல்லாவற்றையும் கேட்டு கேளாதவளைப் போலவே அதே மத்தேயு 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இவள் ஒரு கானானிய ஸ்திரீ, அவளுடைய பதத்தை பயன்படுத்துகிற பதத்தை பாருங்க, ஆண்டவரேன்னு சொல்கிறா, தாவீதின் குமாரனே என்று சொல்கிறார், எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார், பின்னாலே வாரா. ஒன்றுமே ஆண்டவர் பேசாமல் மௌனமாக இருக்கிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்டு தானே இருக்கிறாரு, எல்லாத்தையும் அவர் கேட்டு ஏன் மௌனமாக இருக்கிறாரு? நல்ல விளங்கி கொள்ளணும். கர்த்தர் சில ஜெபத்திற்கு மௌனமாக இருக்கிறார் என்றாலே நீங்கள் அவர் கேட்கவில்லை, அவர் என் வாழ்க்கையில் மௌனமாக இருக்கிறார், என்னை கைவிட்டு விட்டார், எனக்குத்தான் ஒன்றுமே செய்ய மாட்டார் என்று நீங்களே உங்களுக்குள்ள தீர்மானம் என்ன செய்துவிடக்கூடாது. சில காரியத்தில் கர்த்தர் மௌனமாக இருக்கிறார் என்றால் உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து வைத்த திட்டத்துக்கு நேராக ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்காக வைத்திருக்கிறதன் ஆசீர்வாதம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது என்பதற்காக தான் கர்த்தர் மௌனமாக என்ன செய்கிறார், இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அதனால் நீங்கள் எனக்காக ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், எனக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், அதனால தான் என் ஜெபத்திற்கு இன்னைக்கு பதில் வருவதற்கு காலதாமதமாகிறது என்பதை நீங்கள் தெளிவாக என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அந்த சூழ்நிலையில் பாருங்க, அதே 23வது வசனத்தில் இயேசு ஒரு வார்த்தையை சொல்லலை, ஆனால் சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து, இவள் நம்மளை பின்தொடர்ந்து வருகிறாளே, இவளுக்கு ஏதாவது இவளை அனுப்பிவிடும் என்று இயேசுவிடத்தில் வந்து இயேசுவை வேண்டிக் கொண்டதாக பார்க்க முடிகிறது. இயேசு வேண்டிக் கொண்டவுடனே இயேசு என்ன சொல்கிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லுகிறார். ஆனால் பாருங்க, இவ்வளவு நேரம் ஆண்டவர் பேசாமல் இருக்கும்போது அந்த சீசர்களுக்கு இப்படிப்பட்ட கடின வார்த்தைகள் உலக மனுஷன் கூட இப்படி சொல்லியிருக்க மாட்டான். என்ன சொல்லியிருக்க மாட்டான்? அந்த இஸ்ரவேலர் அல்லாதவர்களை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை நாய்க்குட்டி, நாய் அப்படின்னு பயன்படுத்துகிறார். இப்போ நம்ம நினச்சிருப்போம், இவர் பேசாமல் இருந்தாலும் நல்லா இருந்திருக்குமே, இவர் பேசி நம்மளுடைய இருதயத்தை காயப்படுத்திட்டாரு, இவர் பேசி நம்மளை இருதயத்தை வேதனைப்படுத்திட்டாரு, இவருக்கு பின்னால் வந்தோமே, இவர் தான் அற்புதம் செய்வார்னு வந்தோமே, நம்மளை பார்த்து நாயின்னு திட்டாரு என்று சொல்லி கோபப்பட்டிருப்போம், எரிச்சல் அடைந்திருப்போம், நம்மனா பின் திரும்பி போயிருப்போம். ஆனால் அந்த கானானிய ஸ்திரீ, உண்மைதான் ஆண்டவர், மேஜையில் இருக்கிற துணிக்கு கீழே விழுந்தா நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றுவதற்கு பாருங்க, இவள் மூலமாக இந்த கானானிய தேசத்திற்கு ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் என்ன வைத்திருந்தார். அவருடைய மகள் அன்றைக்கு சுகமடைந்தாள், அவருடைய குடும்பத்துக்கு அன்றைக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது, அந்த குடும்பத்தில் தேவ திட்டம் நிறைவேறினது. எப்பொழுதுமே தேவன்
மௌனமாக இருக்கிறாரா? தேவன் நமக்கு எதிர்மறையாய் காரியங்கள் நடக்கிறதை போல இருக்கிறதா? சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்கள் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஆண்டவரோடு கூட பேசுவதை விட்டுறக்கூடாது. ஆண்டவரோடு கூட அமர்ந்துருங்க. உங்களுக்கு எதுன்னு சொல்லி ஒரு சிறந்ததை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சிறந்ததுக்கு நேராய் கர்த்தர் உங்களை தயார்படுத்துகிறார். சிறந்ததுக்கு நேராய் நடத்துவார். உயர்வு உங்களை தேடி வரும். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையின்படியே வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கெல்லாம் பதில் தர ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.